54ஆம் ஆண்டு அதிமுக தொடக்க விழா பொதுக்கூட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்று வரும் நிலையில் விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். நாம் ஒன்றாக சேர்ந்து கழகத்தின் செல்வாக்கை உயர்த்திட தினம் உழைப்போம். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி எடப்பாடியார், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எடப்பாடியார், சேலத்தில் சிங்கம் எடப்பாடியார், மக்களின் நாயகன் எடப்பாடியார், மராமத்து பணி நாயகன் எடப்பாடியார், சிறுவம்பாளையத்து தங்கம் எடப்பாடியார், சேலத்தில் சிங்கம் எடப்பாடியார், நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார், வருங்கால நிரந்தர முதல்வர் எடப்பாடியார், மக்களை காப்பவர் எடப்பாடியார், மக்களின் நாயகன் எடப்பாடியார், மகளிரை காப்பவர் எடப்பாடியார், மக்களின் நாயகன் எடப்பாடியார், சேலத்தில் சிங்கம் எடப்பாடியார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். திமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டுள்ளார். சேலத்திலிருந்து ஓமலூருக்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக புறநகர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் அமைச்சர் செம்மலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இறுதியாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சிறப்புரை ஆற்ற உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.